ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணி பூவில் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 பூசணி பூ பறிச்சுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பூ பறிச்சிருக்கேன். இதில் இப்போ பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா கிறிஸ்பினஸ் வரும் பஜ்ஜிக்கு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா மாவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பஜ்ஜி மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூசணி பூவை ரெடி பண்ணிடலாம். எல்லா பூவையும் தண்ணியில் போட்டு ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு இந்த பூவோட காம்பு மட்டும் கிள்ளி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு விட்டிங்கன்னா அந்த மாவு வந்துட்டு உடனே மேலே வரணும். அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ பூசணி பூவை நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 to 3 minutes ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பஜ்ஜி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான பூசணி பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.